கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் இன்னைக்கு பார்ப்போம், கண்ணில் முடிச்சு வைக்கலாம். அப்பா தகப்பனே, இந்த நாளில் நீர் இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு சரித்திரம் மாத்திரமல்ல, இந்த நாளிலே அது எங்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். எத்தனையோ சரித்திர கதைகளை நாங்கள் பார்க்கிறோம், அது வெறும் கதையாய் சம்பவமாய் பார்க்கிறோம், எங்களுக்கு அதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்பா இந்த கிறிஸ்மஸ் செய்தியில் இந்த சரித்திரத்தில் எங்களுக்கு சம்பந்தம் உண்டு. எங்களுக்காக நடந்த ஒரு சம்பவம் தானே. இந்த நாளில் இந்த சம்பந்தம் இல்லாமல் யாராவது வேடிக்கை பார்க்க, யாராவது ஆண்டவரே அறியாமல் உணராமல் ஏதோ ஒரு அயலான் போல வந்திருந்தால், இந்த நாளில் அவர்களும் இந்த கிறிஸ்மஸ் சருதியோடு சம்பந்தம் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. மரிக்கும்படியாகவே பிறந்த அப்பா நபராக இருக்கிறபடினால சோத்திரம். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் வாழ பிறந்தாங்க, ஆனால் நீரோ மரிக்கும்படியாகவே பிறந்தீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் செய்தியின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட, இந்த கிறிஸ்மஸ் செய்தியின் நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரும் ஏதோ பாரம்பரியமாய் அனுசரித்து போகாதபடி இந்த நாளிலே ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அர்த்த புஷ்டியோடு இதில் கலந்து கொள்ள கிருபித்தார். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் முதலாவது நாம் சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 132. சங்கீதம் 132 சபையின் முறைமையின்படி வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ, நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் உன் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே 2 பேர் ஆணை எடுக்கிறதை பார்க்கிறோம். தாவீது ஆணையிட்டான், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆணையிட்டான். ஆண்டவர் தாவீதுக்கு ஆணையிட்டார். அவர் ஆணையிட்டது காரியம் என்ன? அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆணையின் பேரிலே தாவீதின் குமாரன் இந்த உலகத்திலே ராஜாவாய் பிறந்ததை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாவீது ஆணையிட்டான், ஆண்டவரும் ஆணையிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் நமக்காக ஒரு தீர்மானம் எடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்தில் பிறந்த நாட்களிலே அவரை அறியாமல், அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவரை பார்க்காமல் சாஸ்திரிகள் கிழக்கிலே வந்து அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள், ஆராதிக்க வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையுள்ள அவரை அறிந்திருக்கிறோம்.
அவரை நாம் நன்கு அருமையாளே புரிந்திருக்கிறோம், அவரை ருசி பார்த்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். பக்தரே வாரும், இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு பிறந்த உடனே பரலோகத்தின் தேவசேனை வந்து அவரை ஆராதித்தார் பார்க்கிறோம். இந்த நாளில் அருமையுள்ள நீங்களும் நானும் அவரை தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக அவரை ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus, we praise you Lord. Amen. Thank you Jesus.
இவரை வாழ்த்தி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பூமிக்கு ஒரு புனிதம் வந்தது போ மன்னவன் பிறப்பினால். ஆமென். இன்றைக்கு இந்த கேடுகட்ட உலகத்திற்கு ஒரு வாழ்வு விடிவு பிறந்ததென்றால் அருமையாவுள்ளே, என்றைக்கு இந்த இயேசு உலகத்துக்கு வந்தாரோ அன்றைக்கு விடியல் பிறந்தது. இன்றைக்கு விடியல் பிறக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ யாரோ சொல்றாங்க. இன்றைக்கு உண்மையாகவே விடியல் பிறந்தது இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வந்தார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Jesus. Amen.
அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே தாரகையன அவர் தோன்றிடவே பாதையில் நடந்திடவே தரப்பரன் கிருபையும் சத்தியம் இவ்விடமே தன்னொழியாய் ஜெனித்தார் அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே வாழ்த்துவோம் பாதகன் இயேசுபரன் வல்ல தேவனின் தேகசுதன் வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே மாறொளியாய் ஜெனித்தார் ஆமென் அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே ஹல்லேலூயா 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 வாழ்த்துகிறோம். சீக்கிரத்திலே ஒரு முடிவில்லாத ஆராதனையை நாங்கள் ஆராதிப்போம் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அப்பா துதி ஸ்தோத்திரத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ அந்த ஒரு பழைய ஆங்கில அந்த பாடலில் பாடுறோமே, நான் சாஸ்திரியாக இருந்தால் பொன்னையும் மற்ற வெகுமதிகளை தந்திருப்பேன், நான் மெய்ப்பனாக இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துருப்பேன், நான் என்னத்தையா கொடுப்பேன். இந்த நாளில் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களையே அர்ப்பணிக்கிறோம், எங்களையே சமர்ப்பிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். ஆமென் ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாளிலே ஸ்லாக்கியம் பெற்றவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கருதுகிறேன். இன்னொரு கிறிஸ்மஸ் பண்டிகையில், கிறிஸ்மஸ் நாட்களிலே நான் உயிர் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இதை நான் வெறும் பேச்சுக்கு சொல்லவில்லை. ஊழியக்காரன் குடும்பத்தில் பிறந்து ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸை பார்த்து அனுபவித்து கொண்டாடின ஒரு நபராக இருக்கிறேன். அருமையால் ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸுடைய மகத்துவம், இந்த கிறிஸ்மஸுடைய மேன்மை என்னுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கிறது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தில் பங்கு பெறும்படியாக, பார்க்கும்படியாக அருமையாவுள்ள கர்த்தர் எனக்கும் ஒரு கிருபை தந்திருக்கிறார். உண்மையாகவே அதில் நான் ஒரு பாக்கியம் பெற்றவனாக கருதுகிறேன். I really consider myself blessed to witness yet another Christmas in my year, because it's the greatest event in the history of mankind. மனுக்குலத்திலேயே, மனுக்குல உடைய சரித்திரத்தில் பார்க்க வேண்டும் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவம். அருமையாவுள்ளே, இது ஒருவராலும் அருமையாவுள்ளே இதை மறுக்க முடியாது. பலவிதமான தர்க்கங்கள் இதை குறித்து உண்டு, பலவிதமான வாக்குவாதங்கள் உண்டு, பலவிதமான வேற்றுமையான எண்ணங்கள், சிந்தைகள் உண்டு, பலவிதமான அருமையுள்ள குழப்பங்கள் உண்டு கிறிஸ்மஸை குறித்து. ஆனால் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால் இது ஒரு சம்பவம், இது சம்பவித்த ஒன்று, இது இட்ஸ் an event.
There are a lot of, denial. There are a lot of, debates. There are a lot of differences of opinion. There is a lot of distortion and diversions. But you have to understand that this Christmas is an event. It's an event. All said and done, one should accept it's an event. It is not a fiction. It is not a myth. It's not a legend or a fantasy. அருமையானவர்களே, இது ஒரு கட்டுக்கதையோ இது புராணமோ இது ஒரு இப்படிப்பட்ட இட்டுக்கட்ட காரியம் அல்ல. இது நடந்த சம்பவம். It is his story. It's history. எந்த அளவுக்கு என்று பார்க்க வேண்டும் என்றால் சரித்திரத்தை இரண்டாக அருமையானவர்களே பிரித்த ஒரு சம்பவம், கிமு கிபி என்று பிரித்த ஒரு சம்பவம் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் அருமையானவர்களே அதை கொஞ்சம் மாற்றிட்டு வராங்க. ADBCலாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் என்னங்க CE BCEன்றாங்க. காமன் ஏரா, பிஃபோர் த காமன் ஏரா அப்படி வேணால் சொல்லிக்கிட்டோம். ஆனால் எப்போலேருந்துப்பா காமன் ஏரா? எப்போலேருந்துப்பா பிஃபோர் த காமன் ஏரா? எங்கே வா? வழிக்கு வா, வழிக்கு வா. ஸோ சரித்திரத்தையே அருமையாக இரண்டாக எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிறந்தாங்க, எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பேர் தலைவர்கள் பிறந்தார்கள். ஆனால் ஒருவருடைய பிறப்பு சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது என்றால் அது இயேசுவின் பிறப்பு மாத்திரமே. இது சத்தியம், இது உண்மை, இது ஒருவரும் மறுக்க முடியாது. ஆகையால் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பலவிதமான மத குருக்கள் பிறக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அநேக தலைவர்கள் பிறக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு மற்ற எல்லா பிறப்புகளை காட்டிலும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு அதிகமாய் அருமையானவர்களே சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது. இதை குறித்து தான் கேட்குறாங்க. டிசம்பர் தான் பிறந்தான்னு தெரியுமா? எனக்கு தெரியும், டிசம்பர் பிறக்கல. ஆனால் நீங்கள் ஒரு டேட்டை சொல்லுங்களேன். இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்லணுமா இல்லையா? ஏன்னா இது நடந்த ஒரு சம்பவம், உண்மை. டிசம்பர் 25 எனக்கு தெரியுமா? இல்லை. ஆனாலும் இயேசு பிறந்தது சத்தியமாச்சே, உண்மையாச்சே, சரித்திரமாச்சே. அதை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அது எப்படிங்க கன்னி வயிற்றில் பிறப்பாரு? அதை குறித்து நிறைய பேருக்கு கேள்வி. ஐயா, விஷயம் தெரியாதவங்க கேட்பாங்க. ஐயா, போன வாரத்தில் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, சகோதர கூட்டம். அது இந்த நாட்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் பேர் வந்தாலும் நாங்கள் நோவாவை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம். அந்த நோவா காலத்தில் நடந்த பல காரியங்கள். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்தின் ரத்தம் அருமையால் தீட்டுப்பட்டது, கரைப்பட்டது. ஆகையால் ஒரு பரிசுத்த ரத்தம் அருமையோட அவசியம். அருமையோட இதை குறித்து விளக்கமாக சொல்ல இன்றைக்கு நேரம் இல்லை. அது ஒரு காரணம். அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிறார். ஆகையால் இவர் கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும். காரணம் என்ன? அவர் ஸ்திரீயின் வித்து, ஒரு பரிசுத்த ரத்தமாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. இது விளங்கி கொள்ளாதவங்க என்ன சொல்லுவாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க. அது மாத்திரமல்ல அருமையாவுள்ள, இயேசு மரியாளுக்கு வேற பிள்ளைங்க இருந்தாங்களா? இந்த பிறந்த தேதி, பிறந்த பல காரியங்களுக்கு கேட்பாங்க. என்னெல்லாம் கேளு, எல்லாம் பண்ணு. ஆனால் உண்மை என்னன்னா, நடந்த சம்பவம் உண்மை, இது ஒரு சத்தியம். இது அது மாத்திரம் பல விதத்தில் இந்த நாட்களில் இதை கெடுக்கக்கூடிய, குலைக்கக்கூடிய பல காரியங்கள், லாட் ஆஃப் டிஸ்டார்ஷன்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் ஹேப்பன். குறிப்பாக இந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வணிகம், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தண்ணி, புட்டி கிட்டி, இதெல்லாம் எப்போங்க? இயேசுநாதர் பிறந்தார் தெரியுமா? ஒரு பழமொழி இருக்குது. இயேசுநாதர் பிறந்தார், கேசுப்பட்டி திறந்தார். இயேசுநாதர் பிறந்தார், கேசுப்பட்டி திறந்தார்னா அர்த்தம் என்னென்னா, பாட்டில் டப்பா திறந்தார். இன்றைக்கி அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸை அருமையோலை கலைக்கிறதை, குலைக்கிறதை, கெடுக்கிறதை அருமையோலை பார்க்கிறோம். பல காரியங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, இன்றைக்கி முக்கியமான ஒரு 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 காரியம் இருக்குது, ஒரு டைவர்ஷன் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சாண்டா கிளாஸ். நிறைய பேர் இந்த சேட்டன்ஸ் கிளாஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த கிளாஸு? சேட்டன்ஸ் கிளாஸு, சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் இல்லாமல் என்ன இல்லை உங்களுக்கு? கிறிஸ்மஸ் இல்லை. ஐயா, இது பிசாஸ் காரியமா? இதெல்லாம் இதுக்கு சாண்டா கிளாஸுக்கு கிறிஸ்மஸுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னென்னமோ வருதோ அது மோசமான கதைங்க. அதெல்லாம் அந்த ரெட் ரோஸ் ரெயின்டியர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கதைலாம் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாம் மோசமான கதைகள். இதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்மஸ்க்கு நுழைச்சிட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணு. ஆனால் ஒரு சந்தோஷமான காரியம் என்னென்னா, பழம் இருக்கிற மரத்தில் தான் என்ன வரும், கல்லடி வரும். வேற எந்த பிறப்பையும் இப்படி கல்லடிக்கல. இதில் கல்லடிக்கிறாங்கன்னா எனக்கு நல்ல சந்தோஷம். இப்படிப்பட்ட கல்லடி சொல்லடி என்ன சொல்லுதுன்னா, இது சத்தியம்னு சொல்லுது. இந்த மரத்தில் என்ன இருக்கு? பழம் இருக்குமா? பழம் இல்லாட்டி யார் இப்படி கல்லடிக்க வேண்டிய அவசியம்? மற்ற எந்த ஒரு மத குருக்களையும் எந்த தலைவர்களும் பிறப்பை குறித்து கொச்சப்படுத்தவில்லை. ஆனால் இயேசுடைய பிறப்பை ஏன் சொல்றாங்கன்னா, ஐயா சொல்லுவாங்க, ஏன்னா இது சத்தியம், இது உண்மை, அதை ஒட்டி இதை தான் அடிப்பாங்க. இந்த மரத்தில் தான் பழம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுள்ள, இதுதான் அருமையாவுள்ள ஒரு நற்செய்தி. இந்த செய்தியை குறித்து பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள, இந்த உலகத்தில் அநேக மத குருக்கள் பிறக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு பிறப்பும் முன்பதாக கூறப்படவில்லை.
No birth is foretold like the birth of Christ. இயேசுவின் பிறப்பை போல முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட பிறப்பு. பிறந்த பிறகு நிறைய காரியம் சொல்லு, இங்கே பிறந்தார், அங்கே பிறந்தார், இது நடந்து அந்த நடந்து சொல்லுவாங்க. ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கு 600 ஆண்டுகள் இருந்ததாக எரேமியா தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நான் பார்க்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி. ஹல்லேலூயா. ஐயா, இவர் எங்கேருந்து எப்படி பிறப்பாராம்? தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்று சொல்லி அவர் பிறக்கிறதுக்கு ஐயா 10 நாள் முந்தின மாதம் முந்தின வருஷம் கிடையாது, எத்தனை வருஷம் முன்னாடி? 600 ஆண்டுகள் முன்பாக இந்த தாவீதின் வம்சத்திலே ராஜாவாய் பிறப்பார் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாய் உரைக்கப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகள் முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாய் அருமையோலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று இயேசுடைய கன்னி பிறப்பை குறித்து 700 ஆண்டுகள் முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாய் கூறப்பட்டது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பார்க்கும்போது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி இவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், அவர் யார் என்பதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஐயா, அந்த பிறக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய குணாதி எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி 700 ஆண்டுகள் முன்பாக சொல்லப்படுகிறது. About his character, how he will be. His personality was mentioned 700 years ago. எனக்கு ஏசாயா சொன்ன இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனம் மிக விருப்பமானது. வாசிக்கலாம் அருமையோலே 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா 42 and verse 6. குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜாதிகளுக்கு ஒளி என்று தமிழ்ல வாசிக்கிறோம். வெறும் ஜாதிகளுக்கு ஒளி அல்ல, ஆக்சுவலா வாசிச்சா புற ஜாதிகளுக்கு ஒளி. இங்கிலீஷ் எடுத்து வாசிக்கலாமா? யாராவது காங்கிரஸ் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். Isaiah 42:6. And the Lord hath called you righteousness and will hold your hand. I will give you as a covenant to the people, as a light to the Gentiles, and as a light to the Gentiles. Hallelujah. Hallelujah. அருமையாளே, இவர் வெறும் யூதருக்கு ராஜா மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். நம்ம இவங்களாம் ஜூஸுங்க, இவங்களாம் ஜூஸ். ஐயா, புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் அருமையாளே இந்த இயேசு வந்தார். ஆமென். எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி என்ன பண்றது? இந்த வெளிச்சம் இருளானது அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணல, பற்றி கொள்ளவில்லை. ஆனால் இவர் வந்தது அருமையாளே புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக வந்தார். இதை குறித்து அருமையாளே லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சிமியோன் அருமையாளே வயது சென்ற காலத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாமே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, சிமியோன் அருமையாளே வயது சென்ற இந்த கிழவன் இந்த இயேசு பிள்ளையை கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுவீர். ஆமா, புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாகவும், ஆமென், உம்முடைய ஜனமாக புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆமென், ஆமென், ஆமென். சோ ஆகையால் இயேசு பிறந்தது புறஜாதிகளுக்குள்ளே ஒளியாய் பிரகாசிக்க அவர் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே காலத்தில் இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறதை பார்க்கிறோம். 700 ஆண்டுகள் முன்பாக மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், இவர் எங்கே பிறப்பார்? மீகா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையாவுள்ளே வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும். எங்க பிறப்பார்லாம் போட்டிருக்குமா? அந்த அளவுக்கு துல்லியமாக 700 ஆண்டுகள் முன்பாக இவர் இங்க தான் பிறப்பாரு. இவர் கன்னி வயித்துல பிறப்பாரு. இவர் தாவீது வம்சத்துல பிறப்பாரு. இவர் யூதருக்கு ராஜா மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி அருமையாவுள்ளே இவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரே நபர் இவர்தான். ஆமென். இன்னும் போகலாமே. 1000 வருஷத்துக்கு முன்பதாக சாலமோன் ராஜா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். வாசிக்கலாம் மருமகளே, சங்கீதம் 72:10-11 வாசிக்கலாம். தர்ஷீஷின் ராஜாக்களும்
தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அவர்கிட்ட என்ன கொண்டு வருவாங்களாம்? ராஜாக்கள் காணிக்கை கொண்டு வருவாங்களாம். சேபாவிலும் உள்ள ராஜாக்களும் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்களாம்? பணிந்து கொள். ராஜாக்கள் வெகுமானம் கொண்டு வருவாங்களாம், ராஜாக்கள் பணிந்து கொள்வார்களாம். ஐயோ, அப்படியே நடக்குதுமா? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லிட்டு அருமையுள்ளே பொன் அருமையா வெள்ளை போலும் அருமையுள்ளே தூப வர்க்கெல்லாம் கொண்டு வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் பார்க்கிறோம். அருமையுள்ளே இன்றைக்கு இவ்வளவு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிறப்பை குறித்து சொல்லணும். ஆமாங்க, இது ஒரு விசேஷித்த பிறப்பு. ஆமென். இந்த காலவெளியில் அருமையுள்ளே உங்களுக்கு கவனத்தை இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக விரும்புகிறேன். 1500 ஆண்டுகள் முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம், அதை குறித்து இந்த காலவெளியில் உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். A prophecy that was mentioned 1500 years before the birth of Christ. Let us turn to Deuteronomy chapter 18. திரும்பலாமா? 18ஆம் அதிகாரம் 15-20 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரனை எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதன்படி எல்லாம் அவர் செய்வார். வேண்டிக் கொண்டபடி எல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்மஸ் நீங்க கேட்டது. கிறிஸ்மஸ் யார் கேட்டது தெரியுமா? மனுஷன் கேட்டது. நம்ம எல்லாம் தெரியும், இது தேவ திட்டம் என்பதை அறிந்திருக்கிறோம், அதை பலமுறை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நாளில் செய்தி என்னவென்றால், கிறிஸ்மஸ் ஒரு ஒன்றும் இல்லைம்மா, நீ கேட்டிய அதான் கிறிஸ்மஸ். பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கேட்டீங்களே அதான் கிறிஸ்மஸ். உடனே சொல்லுவாங்களே, நான் எப்போ கேட்டேன்? ஆமென். இதை அப்படி வச்சுட்டு போகலாமா? மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவுக்கு கடந்து போகலாம். ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மனிதனோடு உறவாட வருவார், மனிதனோடு உரையாட வருவார், மனிதனோடு உலாவ வருவார். ஆண்டவர் அருமையாவுள்ளே படைத்தவர் அல்ல, அவர் படைத்தவராக இருக்கிறார். அவரை யாரும் படைக்கவில்லை. அப்படிப்பட்டவராக இருக்கும் பொழுது தூதர்கள் அதுக்கு பிறகு படைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் தூதரோடு உறவு கொள்ளவில்லை, அன்பு பாராட்டவில்லை. இவர் அன்பாகவே இருக்கிறார். தன் அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஐயா ஒருவர் வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைத்தார், உன்னையும் என்னையும் படைத்தார். ஏன்னா உறவு கொள்ளும்படி படைத்தார். ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாளும் ஆதாமோடு ஏவாளோடு வந்து என்ன பண்ணுவாரா, கூடவே நடப்பார், கூடவே பேசுவார். இது டெய்லி போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில் பாவம் வந்தது. பாவம் என்றால் தேவனுடைய கற்பனையை மீறுவது. பாவம் வந்தபடினாலே நடந்த காரியம் என்ன? அருமையாலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தடைச்சுவர். There was a wall very tall where man could not reach God or God could not reach man. There was a breach where one cannot reach the other. There was a gulf, ஒரு பெரிய பிளவு, ஒரு பெரிய பிரிவு காணப்பட்டது. நாளுக்கு நாள் அருமையாலே பார்க்க வேண்டும் என்றால் இது அதிகரித்து கொண்டு இருக்கிறது, விரிவாய் கொண்டு இருக்கிறது, ஆழமாய் கொண்டு இருக்கிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கத்திற்கு இந்த பக்கம் வர முடியல. இப்படிப்பட்ட ஒரு பிளவு எப்படி என்றைக்கு மனிதன் பாவத்தில் விழுந்தானோ அந்த பிளவு ஆரம்பித்தது. ஏதேனை விட்டு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை துரத்து விடுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளும் தேவனை சந்தித்ததாக பார்க்கவில்லை. நீண்ட நாள் உயிரோடு இருந்தாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஏனோக்கு உயிர் வாழ்ந்த பொழுது கூட ஆதாம் உயிரோடு இருக்கிறான். ஆனால் ஆதாம் தேவனை சந்திக்கவில்லை. அதுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாம் 4ஆம் அதிகாரத்தில் அடுத்தது ஆண்டவர் யாரோட பேசுகிறாருன்னா, யாரோட? காயினோட. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காயினோட பேசும்போது அங்கே பயமும் இல்லை, விசுவாசமும் இல்லை. எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவனை தன்மையால் சந்திக்கிறானோ அங்கே ஒன்று பயம் இருக்கணும், அல்லது விசுவாசம் இருக்கணும். மறுபடியும் கிறிஸ்மஸ் செய்தியில் பார்க்க காரியம் பயப்படாதிருங்கள். காரணம் என்ன? மனுஷன் ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஒரு பயம். பாவியாக மனுஷனை பரிசுத்தமுள்ள தேவனை பார்த்தா ஒரு பயம். அது மாத்திரமல்ல, அருமையாவுள்ள நம்ம கடந்து இருக்கிற கடவுளை பார்க்க என்ன அவசியம்? விசுவாசம் அவசியம்.
ஆனால் காயின் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே விசுவாசமும் இல்லை, பயமும் இல்லை. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:6 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? ஒரு கேஷுவல் டாக், யாருக்கும்? ஆண்டவருக்கும் காயினுக்கும். ஐயா, ஒரு சாதாரண ஒரு சகஜமான அருமையோட ஒரு சம்பாஷணை காணப்படுகிறது. அங்கு பார்த்தீங்கன்னா காயின் ஆண்டவரை பார்த்து பயந்ததாக பார்க்கவில்லை. மனோவா சொல்றோம், ஐயோ நான் ஆண்டவரை பார்த்துட்டு நான் என்ன போகிறேன், சாக போகிறேன்னு சொல்கிறேன். அப்படிலாம் காயின் பயப்படல. அப்படி என்றால் அந்த பிரிவு அப்படி பெருசா இல்லை. நல்ல கவனிங்க, காயின் நாட்கள் பிரிவு பெருசா இல்லை. இன்னும் இந்த பெருசா தப்பு பண்ண காயின் எந்த தப்பு பண்ணலாமா? நம்ம கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், காயின் ரொம்ப நல்லவனா கேட்டவனா? ரொம்ப ரொம்ப நல்லவன் பார்த்தோம். ஆனால் இதுக்கு பிறகு நடந்த காரியம் காயின் என்னவா மாறிடுறான்? கொலைகாரனாக மாறிடுறான். கொலைகாரனை மாறின உடனே அந்த தூரம் இன்னும் அதிகரிக்குது. ஆண்டவருக்கு மனுஷருக்குள்ள தூரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பிறகு பார்க்கிற மர்மையோட வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாமுடைய 3ஆம் தலைமுறை ஆகிய ஏனோஸ் நாட்களில் மனிதன் தேவனை தொழுது கொண்டான். எப்படி தெளிவாக நாம் பார்க்கவில்லை. அதுக்கு பிறகு ஆதாம்லேருந்து ஏனோக்கு 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கு இருக்கிறான். ஏனோக்கு இந்த ஆண்டோட என்ன பண்ணான்? சஞ்சரித்தான். எப்படி சஞ்சரித்தான்னா வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயரில் வாசிக்கிறோம், விசுவாசத்தோடு சஞ்சரித்தான். ஆமென். பார்க்குறோமா இல்லையா? அதுக்கு பிறகு மனுஷன் ஆண்டவர்கிட்ட போனான்னா என்ன அவசியம்? விசுவாசம். எப்போ விசுவாசம் அவசியம்? எப்போ நம்பிக்கை அவசியம்? இப்படி பார்க்குறீங்களே தெரியாம, அப்போதான் விசுவாசம் அவசியம். தெரிஞ்சிட்டா என்ன அவசியம் இல்லை, விசுவாசம் அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஒரு ப்ரௌன் கலர் சட்டை போட்டிருக்காரு, விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாமா? நான் விசுவாசிக்கல. அதை என்ன பண்ணுறேன்? நான் பார்க்கிறேன், அறிந்திருக்கிறேன். பாண்டியன் நல்லவர்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு முழுசா எது தெரியலையோ என்ன வேணும் எனக்கு. ஸோ ஆண்டவர், கடவுள், தெய்வம் அருமையாளே மனிதனுக்கு தெரியாதபடினாலே இந்த தெய்வத்தை அணுக வேண்டும் என்றால் என்ன அவசியம்? விசுவாசம். நல்லா கவனிக்கலாம், விசுவாசம் அவசியம். விசுவாசம் மூலமாக தான் இந்த தேவனை பார்க்க முடியும். ஏன்னா அவர் காணாதவர், அவர் தெரியாதவர், அவர் சிந்தைக்கு அப்பாற்பட்டவர். இந்த மனிதன் தேவனை பிரிந்து விட்டான். நாளுக்கு நாள் இந்த பிளவு அதிகரித்து கொண்டே இருக்கு. ஏனோக்கு மிச்ச கதை சொல்றதுக்கு ஏனோக்கு இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்கு பிறகு ஏனோக்கு பிறகு யாருங்க ஆண்டவர் சந்தித்தார்? நோவா. மறுபடியும் நோவா குறித்து நான் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் தேவன் சொன்னதை கேட்டான். ஆமென். விசுவாசம் இல்லாமல் நோவா தான் நல்லவன், நோவா தான் உத்தமமானவர் எல்லாம் இருக்குங்க. என்னதான் நல்லவனாக இருந்தாலும் இந்த மனுஷன் அந்த சைடில் இருக்க தேவனை பார்க்கணுன்னா என்ன அவசியம்? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் முடியாது. ஏனென்றால் பிளவு ஐயா ஒரு நம்பிக்கையில் தான் போகணும், நம்பிக்கையில் தான் போகணும். அது மாத்திரம் நோவா காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடந்த காரியம் என்ன. ஆண்டவர் துக்கப்பட்டுட்டாருமா, வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டார்? ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சனோன்னு வருத்தப்பட்டாருமா. எவ்வளோ ஆசையாக படைச்சார். இந்த மனுஷனோட உறவாட, அருமையோட உரையாட, உறவு கொள்ள மனிதனை படைத்தார். ஆனால் இந்த மனிதனுடைய எண்ணங்களோ ஆதி முதல் கொண்டு ஆரம்பத்திலிருந்து கெட்டதாக இருந்துச்சு. கொடுமை, வன்முறை, குடும்பங்கள் கொலைக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, மனு வர்க்கம் ரத்தம் கெடுக்கப்பட்டது, எல்லா விதமான பொருளாதார சிந்தைகள் காணப்பட்டது. நோவா காலத்தில் ஐயா ஆண்டவரை மறந்துட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எண்ணமா இந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அழிச்சார். நமக்கு எல்லாரும் தெரியும். அதுக்கு பிறகு நோவா மூலமா மறுபடியும் மனுக்குலம் வந்துச்சு. அடுத்தது நோவாக்கு பிறகு யாரை தெரிந்து கொண்டார்? யாரோட பேசினார்? ஆபிரகாம். வெரி குட். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்பொழுது நடந்த காரியம் என்ன? நோவாக்கு பிறகு ஆபிரகாம் பார்க்கிறோம். அதற்கு இடையே மனுஷன் என்னவா மாறிட்டான் தெரியுமா? வாசிக்கலாமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Joshua 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? நல்லா கவனிங்க. நோவா காலத்தில் விக்கிரகாராதனை நீங்கள் பார்க்க முடியாது. நோவா காலத்தில் என்ன பார்க்கலாம்? கொலை பார்க்கலாம், கொள்ளடிக்கிறத பார்க்கலாம், பணம் சம்பாதிக்கிறத பார்க்கலாம், பெண் கொண்டு பெண் எடுத்த காரியத்தெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்? நோவா காலத்தில் விக்கிரகாராதனை கிடையாது. கவனிச்சோமா இல்லையா? எங்கள் ஆபிரகாம் நாட்கள் என்ன வந்துருச்சு?
விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? ஒன்றும் இல்லைங்க. மனுஷன் தேவனை தேடுறான். மனுஷன் தேவனை தேடுறான். ரொம்ப நாளாக மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான். எப்படியாவது மனுஷன் ஐயா இந்த எப்படியாவது கடவுளை அடையணும், கடவுளை தேடணுன்ற ஒரு வாஞ்ச ஆகியால் மனுஷன் என்ன பண்ணுறான்? தேவனை தேடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா மனிதன் தன்னை உண்டாக்கின கடவுளை அவன் உண்டாக்குகிறான். அவனுக்கு எந்த அறிவும் இல்லை, தெரியல. ஏன்னா பிரிஞ்சு போச்சு. அவர் எப்படி இருப்பார்? வெள்ளையாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா தெரியல. நெட்டையாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா தெரியல. அவருக்கு ஒரு தலை இருக்குமா, பல தலை இருக்குமா தெரியல. தெரியலம்மா, தெரியல. மனுஷனுக்கு தெரியல அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியல. தெரியாத நிலையிலே மனிதன் அருமையோடு இந்த ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டபடினாலே அவன் முதலாவது பயத்தை கடவுளாக வணங்கினான். He worshipped fear. எதெல்லாம் பயந்தானோ, நெருப்பை பார்த்து பயந்தான் கடவுள்ன்ட்டான், காற்றை பார்த்து பயந்தான் கடவுள்ன்ட்டான். எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதை பார்த்து தெய்வம் என்று சொல்லி வணங்க ஆரம்பித்தான். Then man started to worship fiction. கட்டுக்கதைகளை, கற்பனைகளை கடவுளாக வணங்க ஆரம்பித்தான். Fantasies as God. Freaky, funny images as God. கண்ணாமின்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மெஷின் கன் வச்சுட்டு இருக்கார், கிரிக்கெட் பேட் வச்சுட்டு கூட இருக்கிறார்மா. ஐயா சிரிக்கிறோம். அவன் கற்பனையில் அவன் கடவுளை அருமையாவில் அவன் மனசு எப்படி எப்படிலாம் போதோ அப்படி கடவுளை மொத்தத்தில் அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கும் கடவுளும் தொடர்பு வேண்டும். ஐயா அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம பார்த்து சிரிக்கிறோம். உண்மை என்னவென்றால் மனிதன் தேவனை தேடுகிறான். தடவியாக கண்டுகொள்ள வேண்டும் என்று அருமையாலே பல விதமான உருவங்களை மனிதன் படைத்தான். இது ஆபிரகாம் நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறான். அந்த நாட்களிலிருந்து மனிதன் அருமையாலே இன்னும் ஆண்டவரும் மனுஷனும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு தேடல் காணப்படுகிறதுமா, ஒரு வாஞ்சை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே அருமையாலே பார்த்தார் ஆண்டவர். எப்படியே விட்டா எப்படியே கேப் பெருசாகிட்டே இருக்கு, ஒன்று பண்ணலாம், மனுஷன் நம்ம போயிட்டு நம்ம காட்டலாம்னு சொல்லிட்டு ஆபிரகாம் நாட்களிலிருந்து ஆண்டவர் மனுஷ சாயலிலே வந்து வெளிப்பட்டார். We call it theophany. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது எடுத்து வாசிக்க வேண்டாம், சொல்கிறேன், நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் அந்த கூடாரத்தில் இருக்கிறான். அப்பொழுது 3 புருஷர், தேவதூதன், ஆண்டவர்லாம் எப்படி வராங்க? ஸோ ஆண்டவர் மனுஷ சாயலிலே அவர் அப்பப்போ வெளிப்பட்டார், அப்பப்போ காட்சி அளிப்பார். அதுக்கு பிறகு பார்க்கிற மருமையோடு ஒரு அந்நியனோடு, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோடு யாக்கோபு என்ன பண்ணுறான்? ராத்திரியெல்லாம் சண்டை போடுறான். மேன், யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சண்டை போடுறான் யாக்கோபு. நான் பார்க்கிற மர்மியோல யோசுவா அருமையோல எரிகோ குன்பாக இருக்கும்போது ஒருத்தர் இருக்கிறார், தியோஃபானி. நீ என்னப்பா, எங்க கட்சியா அவங்க கட்சியா இருக்கு? உன்னை பார்த்தா வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு, ஒரு கமாண்டர் மாதிரி இருக்கு, ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கு. ஸோ ஆண்டவர் எப்படி காட்சி அளித்தார் என்றால் மனிதனாக காட்சி அளிக்கிறார். ஆபிரகாம் நாட்களில் காரணம் என்ன? மனிதன் ஆண்டவரை தேடுகிறான், முடியல, உருவகத்தை படைக்கிறான், இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனுஷனை போல வர்றாரு. ஆனால் இப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கிதியோனுக்கு காட்சி அளித்தார், மனோவுக்கு காட்சி அளித்தார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி போயிட்டாங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு அக்னியில் போயிடுவார். இருந்தார், காட்டினாரு, எனக்கு சரியா தெரியலையே. இட் வாஸ் ஜஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ். காட்சி அளிப்பார், காணாமற் போவார். ஐயா எனக்கு மனிதன் ஆண்டவரை கடைய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து என்னைக்கு மனிதன் ஆண்டவர் பிரிஞ்சு போனாங்களோ இந்த வாஞ்சை 2 பக்கத்திலும் காணப்படுகிறது. அதுக்கு பிறகு அருமையாவளே மோசே வருகிறது பார்க்கிறோம். மோசே அருமையாவளே மாமன ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு நாள், அப்படி மேய்க்கும் போது ஒரு நாள் முற்செடியில் என்ன பண்ணுறான்? அவன் இந்த ஆண்டவரை பார்க்குறான். இருக்கிற முற்செடியின் மூலமாய் இந்த ஆண்டவர் காட்சி அளித்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? நான் இருக்கிற மாதிரி என்னை வெளிப்படுத்துகிறேன். எனக்கு எப்படியும் ஆண்டோடைய வெளிப்பாடை மனிதன் அருமையாவே யூகித்து பல விதத்தில் வைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் மோசே நாட்கள்லாம் தேங்க்யூப்பா சரி அன்னைக்கு வராதவங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி என்ன பண்ணலாம்? அருமையாவே அவர் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஏன்னா மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேர்லாம் பாருங்களேன். முதல் மனுஷன் கொடுத்த பேர் என்ன? மனுஷி கொடுத்த பேர், அவருக்கு பேர் வந்து எல் ரோயிவான். எல் ரோயினா என்னை, அதாவது அவர் என்னை காண்கிறபடினாலே நான் அவரை காண்கிறேன். அவர் என்னை பார்க்கலன்னா அவர் எனக்கு தெரியாது. அப்புறம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா என் தேவைகளை அவர்
சந்திக்கிறபடியினாலே அவரை தேவனை அறிந்து கொள்கிறேன், அல்லாட்டி அவர் தெரியாது. யாத்திரா 15ஆம் அதிகாரத்தில் யெகோவா ராஃபா எனக்கு சுகம் கொடுக்கிறபடினாலே அவர் தேவனை அறிந்து கொள்கிறேன். சுகம் இல்லாட்டி ஆண்டவர் யாரும் தெரியாது. 14ஆம் அதிகாரத்தில் அவர் எனக்கு வெற்றி கொடி தருகிறார், ஜெயத்தை கொடுக்கிறார், அந்த ஜெயத்தை பெறுகிறபடினாலே. ஸோ இந்தந்த விதத்தில் தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன். இது இல்லாட்டி ஆண்டவரை எனக்கு தெரியாது. ஸோ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சரி வரல. ஆனால் மோசே நாட்களில் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் காட்டுறேன். சுகம் கொடுத்து இல்லை, விடுதலை கொடுத்து அல்ல, உன் தேவலை சந்தித்து அல்ல, நான் அப்படியே இருக்கிறவராய். ஓ ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களோட தங்க போகிறேன். வாசிக்கலாமே அவ்வளோ யாத்திராம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த நன்றாக அறிந்து கொள்ளலாம் அருமையாவளே. மனிதன் தேவனை கண்டு கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனிதனுடைய விழுந்து போன மனிதன் எந்த விதத்தில் யூகித்தாலும் ஆகியெல்லாம் விக்கிரகங்கள் வருவதற்கு காரணம் என்ன, அவன் யோசனைக்கு தெரியல, புரியல. ஸோ ஒருவேளை எனக்கு சுகம் கிடைச்சோன்னு, ஆமாம்மா கடவுள் ஆண்டவர் இருக்கார்ல, ஆமாம்மா எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஆண்டவரை உணர முடியல, தெரியல. இன்னைக்கு நான் ஒரு கேள்வியோட வந்தேன், ஆண்டவர் பதில் கிடைச்சிச்சு. அப்பனா நிச்சயமா என்ன இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும்ல. ஐயா இந்த அருமையா through these means, because man's knowledge about God is limited. தெரியலையேம்மா, தெரியாத நிலையில எப்படியாவது இந்த கடவுளை கண்டு கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே வாசிக்கலாம் 25:8 வாசிக்கலாம். யாத்திரம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஐயா இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, அது எதுக்குன்னா ஆண்டவர் கடைசியில் தீர்மானம் பண்ணிட்டார். நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களோட நான் என்ன பண்ண போகிறேன், வசிக்க போகிறேன், தங்க. I'm going to dwell among them. So the very idea of tabernacle so that God can come and dwell among men. Amen. இதை தொடர்ந்து 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 29, 45, 46 வாசிக்கலாம். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி. என்னம்மா? தங்கள் நடுவே, அவர்கள் நடுவே, தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். கவனிங்கம்மா, உன்னை எதுக்கு எகிப்துல கொண்டு வந்தேன் தெரியுமா? எதுக்கு உன் நடுவே நான், அதுக்கு தான் உன்னை எகிப்திலிருந்தே கொண்டு வந்தேன். ரொம்ப நாளாக மனுஷனும் தேவனை புரிஞ்சு இருந்தாங்களா, கடைசியில் பார்த்தாரு இவங்களை அடிமைத்தத்தில் கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், உன்னோட இருக்க போகிறேன்ப்பா, உன்னோட தங்க போகிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். என்ன வாசம் பண்ணி? நல்லா கவனிங்க, எதுக்கு வாசம் பண்ண தெரியுமா? நான் உங்களுக்கு கடவுளாக இருக்கணும். ஆமென். ஏன்னா ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை, தேவனை தெரியலையே. அதோட்டு அவங்க நடுவே என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு நான் கடவுளாக இருக்க போகிறேன், தேவனாக இருக்க போகிறேன். அதுக்கு தான் அவங்களோட, ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மனுஷனுக்கு கடவுள் யாருன்னு தெரியல. அதோட்டு என்ன பண்ண போகிறேன், அவங்க மத்தியிலிருந்து அவங்களுக்கு நான் கடவுளாக இருப்பேன், தேவனாக இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். அவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் தான் கர்த்தர், நான் தான் கடவுள் அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரமே அதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி யாருமே அவளு கர்த்தர் எகிப்தில் கொண்டு வந்த நோக்கமே இதுதான். இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்மெல்லாம் தெரியும், 3 பகுதி இருக்குது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இருக்கிறதுல குட்டி ரூம் யாருக்கு? இருக்கிறதுல குட்டி ரூம் யாருக்கு? இந்த குட்டி ரூமு, அந்த இருட்டு ரூமு கடவுளுக்கு. அப்படிதான் இருந்துச்சு. That's how the attempt was made. முயற்சி எடுக்கப்பட்டது, ஆனால் இப்படி தான் இருந்துச்சு. இது நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கே நடந்துச்சுன்னா, சீனாய் மலையிலே இந்த சம்பவம் நடக்குது. நமக்கு போகலாமே, இந்த சந்திப்புக்கு போகலாமே. ஒரு அருமையான ஒரு சந்திப்பு. வாசிக்கலாம். யாத்திராம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்தர் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். மோசே, நல்லா கவனிங்கம்மா, இவங்க வந்தது எகிப்தில் வந்தது தேவனை தொழுது கொள்ள, தேவனை சந்திக்க. ஆமென். இதுக்கு தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தது. கட்சியில் பார்த்தீங்கன்னா மோசே யாரை சந்திக்க போகிறான்?
ஆண்டவர் எங்கே இருக்கார்? மலைக்கு மேலே. ஸோ மோசே தேவனை சந்திக்க மேலே போகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, வாப்பா மோசேன்னு வான்னு கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் உங்களை எங்க சேர்த்து கொண்ட? எண்ணண்டை. அங்கேருந்து வந்தது கானானுக்கு போக இல்லை, அங்கேருந்து வந்தது யார்கிட்ட போக? சத்தமா சொல்லுங்க, என் அண்டை. ஆமென், ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தில் பிரித்தது அருமையுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அல்ல. இன்னைக்கு ஆண்டவரோடு இணையும்படி தான் கர்த்தர் என் அண்டை சேர்க்கும்படி அவளை கொண்டு வந்தேன். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். என் அண்டையிலே சேர்ந்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வார்த்தையை எப்படி கேளுங்க? உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், ஆமென், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் சொந்த இருப்பீர்கள். சம்பத்துமா, சொந்த சொத்து, சொந்த செல்லமா இருப்பீங்க. பூமியெல்லாம் என்னுடையது. ஆமென். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேலின் புத்திரரோடு சொல்ல வேண்டியது வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை வந்து, கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, அங்க மலையில இருந்து இறங்கி வரணுமா? என்னமா இங்க பக்கத்துல வந்த மாதிரி அங்கேருந்து வந்து மோசே மலை உச்சியிலேருந்து வந்து ஜனங்களின் மூப்பரை நல்ல கவனிங்க, ஜனங்களின் மூப்பர்களை அழைத்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம், கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். யாருக்கு முன்பாக? ஜனங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, மூப்பர்களுக்கு முன்பாக. அப்படிதானே? தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னதை மோசே சொன்னா, மூப்பர்கிட்ட சொன்னா, அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமா என்ன சொல்றாங்க? செய்வோம் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பனா என்ன பார்க்கறோம்னா, இந்த ஜனங்க ஆண்டவர் பார்க்க இப்படிலாம் இல்லை. ஐயோ, என்ன பேர் சொல்லி கூப்பிடல பாஸ்டர், என்கிட்ட சொல்ல. மோசே மூப்பர்கிட்ட தான் சொன்னா, ஜனங்க எல்லாரும் சொன்னாங்க, இல்ல நாங்க செய்யறோம், இதுக்கு தான் காத்திருந்து வந்தோம், நாங்க ஆசையெல்லாம் வந்திருக்கிறோம், நாங்க ஆண்டவரை பார்க்கணும். ஜனங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்க எல்லாம் செய்யறோம், ஏன்னா இவ்வளவு நாள் நான் காத்திருந்தது, எப்படியாவது இந்த ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவரோட தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாரும் சொன்னாங்கம்மா. கேன் யூ see that excitement? இந்த ஒரு பக்கம் ஆண்டவர் மனிதனை சந்திக்க பார்க்கிறார், மனிதன் ஆண்டவரை சந்திக்க ஒரு வாஞ்சை அங்கே சீனாய் மலையிலே காணப்படுகிறது. ஆமென். இதை கொண்டு போய் மோசே என்ன பண்றான்? போய் ஆண்டவரே, ஜனங்க சொன்னாங்க செய்யறேன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவரே அப்படியா, நீ என்ன பண்ணு, போய் சொல்லு, 3ஆவது நாள் நான் வரப்போறேன், நீ என்ன பண்ணு, அந்த ஜனங்களை வஸ்திரங்கள் எல்லாம் தோய்த்து தங்களை பரிசுத்தம் பண்ணி. நல்லா தானே பேசிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். நான் 3ஆவது நாள் வரேன், அதுக்கு என்ன பண்ணு, உங்களை ஆயத்தை பண்ணுங்க. இவட இவனை பண்ண சரின்னு சொல்லிட்டு குளிச்சாங்க. நான் நேற்று இல்லை, திருப்பி குளி. சிலவங்க குளிப்பாட்டுறதே பெரிய கஷ்டம், குளிக்க வைக்கிறது. நான் திருப்பி குளிச்சு கடைசியில் உடுப்பெல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு அயன்லாம் பண்ணி எல்லாம் போட்டு என்ன பண்ணி நாங்கள் காத்திருக்கிறோம். 3ஆவது நாள் ஆண்டவர் வந்தார்மா. ஒரு பெரிய இடி முழக்க சத்தம் கேட்டுச்சு, அக்கினி புகை மண்டலம். அதை பார்த்து தான் என்ன சொல்லிட்டாங்க, வாசிக்கலாம். இப்போ உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15க்கு போகலாம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும், இனி கேட்டேன் செத்தே போயிடுவோம். போ. இது எப்படி இருக்குன்னா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் காதலர் இருப்பாங்க பார்த்துறீங்களா? காதலி ஒரு ஊரில், காதலர் இன்னொரு ஊரில், 2 பேரும் லெட்டர் எழுதுவாங்க, கார்டு போடுவாங்க. முந்திலாம் கார்டெலாம் போடுவாங்க, ஆச்சி கார்டுன்னு இருக்கும். அது நிறைய கார்டெலாம் போட்டு 2 பேரும் அப்படி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது ரொம்ப நாள் இருக்கும், அது சில வருஷக்கணக்கில் போகும். கடைசியில் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், என்ன 2 பேரும் சந்திக்க. ஸோ காதலி வராங்க, மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு வராங்க. இவர் போய் சென்ட்ரலில் போய் இந்த காதலியை பார்க்கறதுக்கு ஸ்டாண்டுக்கு போகிறாரு. போய் பார்த்து வந்து ஆட்டோவில் காரில் ஏறுறதுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் இவ்வளோ நாள் அப்படி ஒரே லவ் தான், ஒரே லெட்டர் தான், ஒரே வாஞ்சை தான். வந்து சந்திச்ச மாத்திரத்தை சந்திச்ச அன்னைக்கே 3000 பேர் செத்துட்டாங்க. 3000 பேர் செத்துட்டாங்கம்மா. It's not working.
ஆண்டவருக்கு மனிதனை பார்க்க வேண்டிய மனுஷன் ஆண்டவரை பார்க்கணும். இது பார்த்தா அவ்வளோ ரொம்ப ஆசையாக வந்தாங்கம்மா, ரொம்ப ஆசையாக வந்தாங்க. நீங்கள் சொல்லதெல்லாம் செய்கிறேன், ஆனால் முடியலையே. மோசே அவர் பேச வேணாம், நீங்கள் பேசுங்க மோசே. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு அவர் பேச வேண்டாம் இப்படின்னு சொல்கிறத அவர் கேட்டார். வாசிக்கலாம் 14 வசனத்தை வாசிக்கலாம். 18-17 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மோசேயை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவர் இப்போ சொன்னது சரி. வாசிக்கலாமா? உபாகமம் 5 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 5:28 வாசிக்கலாம். நீங்கள் என்னோட பேசுகையில், அதாவது ஜனங்க மோசே கூட பேசுகையில், கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு. தமிழ்ல அப்படி வாசிக்க, இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கு. இங்கிலீஷ்ல வாசிக்கலாமே. இங்கிலீஷ்ல verse 28 வாசிக்கலாம். இப்போ பாருங்களேன், வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. Then the Lord heard the voice of the words. கொஞ்சம் போதுமா? Then the Lord heard the voice of the, then the Lord heard the words கிடையாது. அப்படின்னா வேர்ட்ஸுக்கு அர்த்தம் இருக்கு, வாய்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸுக்கு வேற அர்த்தம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரே வார்த்தையை வெவ்வேறு குரல்ல சொன்னா வெவ்வேறு அர்த்தத்தின் ஆழம் உண்டு. ஆமாவா இல்லையா? இங்க என்னவா, ஆண்டவர் அவங்க சொன்ன குரலின் வார்த்தையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். வாசிக்கலாம். உபாகமம் 5:28 வாசிக்கலாம். இப்போ நீங்கள் என்னோடு கூட பேசுகையில் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த ஜனங்க உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். நான் ஒட்டி கேட்டேன். யார் கூட பேசுனது? ஜனங்க மோசே கிட்ட என்ன சொன்னாங்க? நம்மளாம் தெரியும் என்ன சொன்னாங்க. மோசே ஆண்டவர் என்கிட்ட பேச வேண்டாம், யார் பேசுங்க, நீங்க பேசுங்க. அவங்க வார்த்தையில சொன்னாங்க, ஆனா மைண்ட் வாய்ஸ் ஆண்டவர் கேட்டார். மைண்ட் வாய்ஸை ஆண்டவர் கேட்டு அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டேன். என்ன அவர்கள் சொன்னது என்ன எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். சொன்னது எல்லாமே நன்றாய் சொன்னார்கள். பாருங்க என்னமோ சொல்றாங்க இங்க. அவங்க சொன்னது எல்லாமே எப்படி சொன்னாங்களாம்? நல்லா கவனிங்கம்மா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொன்னது நல்ல வார்த்தை, அவங்க சொன்னது சரி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு கடவுள் வேணும், ஆனால் பட்சிக்கிறக்குன்னு இருந்தால் முடியாதுப்பா, எங்கள்கிட்ட கருணை உள்ள ஒரு கடவுள் வேணும். ஏன்னா கிட்ட வந்தால் நாங்கள் என்ன ஆயிடுறோம், அப்படியே சாம்பல் ஆயிடுறோம். எங்களுக்கு ஒரு ஆண்டவர் வேணும், அவர் வந்து பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது, பாசமுள்ளவராக எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஒரு ஆண்டவர் வேணும், நாங்கள் உண்டாக்குன கடவுளாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரியுது அது நான் கை வேலைப்பாடு, ஆனால் எங்களை உண்டாக்குன கடவுளாக அவர் இருக்கணும். எங்களுக்கு ஒரு ஆண்டவர் வேணும், அவர் வந்து சும்மா அசிங்கமான இருக்கக்கூடாது, பரிசுத்தராக இருக்கணும், மகிமையாக இருக்கணும், அப்படிப்பட்ட கடவுளாக இருக்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் வேணும், அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள கடவுள்கிட்ட நாங்கள் போகக்கூடிய ஒரு ஆண்டவர் வேணும். ஆமென். எங்களுக்கு பரிசுத்தமும் வேணும், மகிமையும் வேணும், அதே நேரத்தில் எங்கள் பாசமும் வேணும். ஆமென். அப்படி இல்லையே, இது வரைக்கும் அப்படி இல்லையே, அப்படி முடியலையே. ஆனால் ஜனம் கேட்டாங்க, ஏன்னா நீங்கள் தானே மோசே, உங்களால் போக முடியுதுல்ல, உங்களால் அந்த அந்த மலை உச்சியில் போய் அந்த கடவுளோட பேச முடியுது, அப்புறம் எங்கள் கூடயே வந்து பேச முடியுதுல்ல, எங்களுக்கு அது மாதிரி ஒரு கடவுள் வேணுமே எங்களுக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்க சொன்னதை நான் கேட்டேன், அவங்க கரெக்டாக சொன்னாங்கப்பா. இன்னும் சொல்லிட்டா என் மனசில் கூட அதான் இருந்துச்சு. என் மனசில் கூட ரொம்ப நாளாக நானும் வந்து பார்த்தேன், அப்பப்போ வந்து பார்ப்பேன், அந்த அக்கினிலாம் போய் பார்த்தேன். இல்லை எனக்கு வந்து அவங்களோட இருக்கணுன்ற எண்ணம், நான் நினச்சது அப்படியே சொல்லிட்டாங்கப்பா அவங்க. நான் நினச்சது அப்படி. கிறிஸ்மஸ் ஆண்டவர் நினச்சது மாத்திரமில்லை, மனுஷன் ஆசைப்பட்டது தான் கிறிஸ்மஸ். ஆமென். மனுஷன் ஆசைப்பட்டதுமா. someone who can reach the top of the mountain and also could come to the bottom. Someone who can reach the holy God and the sinful man. Someone who can behold the glory of God and still come and relate to man. Someone who can stop the wrath of God and give grace to man.
someone who can be a mediator. அருமையாவுள்ள இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மத்தியஸ்தர் அவசியம். ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இந்த பிளவு இருக்கே, இந்த ஒரு பிரிவு இருக்கே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் வேணும்ப்பா, ஒரு மத்தியஸ்தர் வேணும். அந்த மத்தியஸ்தரத்துக்கு வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, வாசிக்கலாம், தேவனுக்கும் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் மத்தியஸ்தர் ஒருவரே. நல்லா கவனிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமானக்கா, நல்லா கவனிங்க. இப்போ அங்கே பைபிள் வாசிக்கிறவங்க அவங்கெல்லாம் ஆண்டவர்னு வச்சுங்க. இப்போ நான் தான் பாவியாக மனுஷன். இப்போ 2 பேரும் என்ன பண்ண முடியல, கிட்ட வர முடியல, சேர முடியல. என்ன அவசியம்? மத்தியஸ்தர் அவசியம். தேவன் ஒருவரே, அப்புறம் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யாருங்களாம்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே. அவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். இல்லம்மா, மேட்டரை விட்டுட்டீங்கம்மா. இயேசுவே இவர்களை மன்னியும், மனுஷனாகிய இயேசு அவரே. ஆமென். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே. அதுதான் மனுஷனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் 2 பேருக்கு மத்தியஸ்தன் எங்க இருக்கணும்? நடுவில் தானே இருக்கணும். அவர் எந்த பக்கம் இருக்கிறாரு? நம்ம பக்கம் இருக்கிறாரம்மா. ஐயோ, உங்ககிட்ட சொல்றேனே, அவர் நம்ம பக்கம் இருக்கிறாரம்மா, நம்ம பக்கம் இருக்கிறாரம்மா. மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. ஹல்லேலூயா. ஆசைப்பட்டாங்கம்மா, மனுஷன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டான், எப்படியாவது எனக்கு இந்த கனெக்ஷன் கிடைக்காதா? அன்னைக்கு அவங்க சொல்லும் போது ஆண்டவர் மோசே அவங்க கரெக்டாக சொல்கிறாங்கப்பா, அவங்க நல்ல வார்த்தை சொல்கிறாங்க. அதோட என்ன பண்ண போகிறேன், உன்னை போல ஒருவனை நான் அனுப்ப போகிறேன். ஆமென். இந்த மேசியா யாரை போன்றவர்? மோசையை போன்றவர் தான் மேசியா. Man wanted a Messiah like Moses. Both Moses and Jesus were born during perilous times. மோசேயும் இயேசுவும் 2 பேரும் ஒரு மிக இக்கட்டான காலத்திலே அவர்கள் பிறந்தார்கள். Both Moses and Jesus were born in a period where the kings wanted to kill, destroy all the babies. மோசேயும் இயேசுவும் பிறந்த காலத்திலே அந்த நாட்களில் வாழ்ந்த ராஜாக்கள் குழந்தைகளை கொல்ல அருமையாவளை எத்தனைத்தார்கள் என்று பார்க்கிறோம். Both Moses and Jesus were considered as deliverers. மோசேயும் இயேசுவும் அருமையாவளே விடுதலை நாயகனாக பிறந்தவர்கள். ஆமென். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் சாந்த குணமுடையவர்களாக இருந்தார்கள். They were both meek. Both Moses and Jesus were recognized by the world at a riverside. இயேசுவும் மோசேயும் அருமையாவளே உலகம் எங்கு கண்டு கொண்டது என்றால் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் கண்டு கொண்டது. அவரை மோசேய நைல் நதி ஓரத்தில் கண்டு கொண்டார்கள். இயேசுவை யோர்தான் நதி கரை ஓரம் உலகம் அவரை கண்டு கொண்டது. ஆமென். Both Moses and Jesus were sent to the desert before they could start their mission. அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறது முன்பதாக அவர்கள் வனாந்தரத்துக்கு போய் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. மோசேயும் இயேசுவும் அருமையுள்ளே அவள் இருவரும் ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக இருக்கிறதை பார்க்கிறோம். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் 2 பேரும் அருமையுள்ளே எகிப்து என்று அழைக்கப்பட்டவர்கள் பார்க்கிறோம். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் அருமையுள்ளே அவர்களுடைய ராஜரீக மேன்மையை விட்டு துறந்து அவர்கள் தங்களை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜனங்களோட பாடுகளை அனுபவிக்க அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பக்கம் தேவனோடு முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு அனுபவம், முகமுகமாய் மனிதனோடும் பேசுவாங்க. ஆண்டோட மற்ற தீர்க்கதரிசிகள்கிட்ட கர்த்தர் சொல்றார், அவங்ககிட்ட தரிசனத்தோடு பேசுவேன், சொப்பனத்து மூலமாக பேசுவேன். ஆனால் மோசக்கிட்ட எப்படி பேசுவேன் தெரியுமா? நேரடியாக பேசுவேன். அதை நேரடியான தொடர்பு உடையவர்கள் தேவனோடு இருந்தவர்கள். மோசேயும் இயேசுவும் நேரடியான தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். அருமையாளே, மோசேயும் இயேசுவும் தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று தந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து மக்களுக்கு கூறினவர்கள். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்தவர்கள், ஆயராக இருந்தவர்கள். ஆமென். மோசேயும் இயேசுவும் பார்க்க வேண்டும் என்றால் பல அற்புதங்களை செய்து அருமையாளே ஜனங்களை கர்த்தரிடத்தில் உற்சாகப்படுத்தினவர்கள். மோசேயும் இயேசு பார்க்க வேண்டும் என்றால் ஜனங்களுக்காக மன்றாடினவர்கள், அவர்கள் பரிந்து பேசின மக்களாய் பார்க்கிறோம். மோசேயும் இயேசு பார்க்க வேண்டும் என்றால் அருமையாளே ஒரு தேவன் வந்து வசிக்க ஒரு கூடாரத்தை உண்டாக்கினவர்கள். ஆமென்.
ஹல்லேலூயா. தேவ பிரசனம் வந்து தங்குவதற்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கினவர்கள். மோசே இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்கினவர்கள். வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்கினவர்கள். மோசே இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் தங்கள் சொந்த ஜனத்தினாலே நிராகரிக்கப்பட்டவர்கள். ஆனால் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். ஆமென். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆமாங்க, மோசே மாதிரி தான் இவர். ஆனால் இவர் யாருங்க? சத்தமாக சொல்லுங்களேன். மோசையை காட்டிலும் பெரியவர். இந்த நாளில் கிறிஸ்மஸ் வேற ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் கேட்டீங்களே, நீங்கள் ஆசைப்பட்டீங்களே, அதான் கிறிஸ்மஸ். நான் அடையக்கூடிய ஒரு கடவுள், ஒரு தெய்வம், அவர் பரிசுத்தராகவும் இருக்கணும், பரிவுள்ளவராகவும் இருக்கணும். ஆமென். இது ரெண்டும் இல்லைம்மா. ஒன்று இருந்தால் அப்படின்னா கிட்ட போக முடியாது. ஆனால் இயேசு கிட்ட அருமையாவுள்ளே தேவ மகிமை வெளிப்பட்டது. அதே நேரத்தில் அவர் மனிதனாக தன்னுடைய குமாரன் மாம்சம் ரத்தம் உடையவராக இருந்தபடினாலே அவரும் மாம்சம் ரத்தம் உடையவரானார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? வாசிக்கலாம் மறுபடியுமா? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நல்லா கவனிங்க. இந்த மோசை போல வருகிற அவர் வாயிலே ஆண்டுடைய வார்த்தை இருக்கும். வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஐயா நல்ல கவனிங்கம்மா. அவர் வார்த்தைகளை கட்டாயம் கேட்கணும். மோசை போல ஒருவர் கர்த்தர் அனுப்பினார். அவர் தான் இயேசு, அவர் தான் மேசியா. தெளிவாண்டு சொல்லிட்டார், நீ கேட்ட பிரகாரம், நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன். நீ ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணும்? அவர் சொல்கிறத கேட்கணுமா? ஏன்னா நீ கேட்டதான் நான் தரேன். நானா திணிக்கல, நானே இந்த கடவுளை ஏற்றுக்க நான் திணிக்கல. நீ மனசுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்பட்டானே, எனக்கு இப்படி ஒரு கடவுள் வேணும்னு ஆசைப்பட்டானே, அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாஞ்சைக்கு ஏற்றார் போல ஒரு ஒரு கடவுளை மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்த. அதுதான் இம்மானுவேல். தேவன் மனுஷனாக வெளிப்பட்டார். தேவன் நம்மோடு வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. எப்பமா? என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு. மோசை போல ஒருத்தர் அனுப்புறேனே, அவங்க சொன்னது செய்றேனே, அவங்க சொல்றதை செஞ்சாங்கன்னா அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னென்றைக்கும் நன்றாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கும்படி தான் மோசே போன்ற ஒரு மேசியா நமக்கு கொடுக்கப்பட்டார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் வேற ஒன்றும் கிடையாது. மனுஷன் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டு கேட்டது தான் இந்த கிறிஸ்மஸ். இந்த ஆண்டவராக கொடுத்து திணிக்கலம்மா. மனுஷன் ஆசைப்பட்டான், ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் கிடைக்க மாட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கிடைக்காதா? ஐயா, இவன் ஆசைப்பட்டதை மனுஷன் ஆசைப்பட்டதை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். இந்த நாளில் ஒரு மர்மம் உள்ள இதை வேண்டான்னு சொல்ல முடியாது. நம்ம கேட்டது தான் கிறிஸ்மஸ். இந்த நாளில் ஆண்டவரே நன்றி அப்பா, எனக்காக உண்டாக்கின இந்த கிறிஸ்மஸ்க்காக நன்றி. இன்றிலிருந்து தேவனை நான் உண்மையாகவே கண்டு கொள்ள முடியும். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதே நேரத்தில் பாசம் உள்ளவர். ஆமென். அவர் மகிமை புரிந்த தேவன், அதே நேரத்தில் பாவியாக என்னையும் அவர் அணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். இது மாதிரி வேற எங்கேயும் இருக்காதுமா. ஆமென். கண்டுபிடிச்சு பிக்கலாமா? கிறிஸ்மஸ் இஸ் வாட் யூ ஆஸ்க்ட் ஃபார். கிறிஸ்மஸ் வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ கேட்டதாம்மா கிறிஸ்மஸ், நீ கேட்டது தான். ஆமென். இந்த நாளில் இதுவரைக்கும் இந்த ஆண்டவரை பெறாம அறியாம யாராவது இருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டீங்களே அதான் அந்த கிறிஸ்மஸ். இவர் கிறிஸ்தவ தெய்வம் அல்ல, ஏதோ ஒரு மதத்தின் தெய்வம் அல்ல. மனிதன் ஆசைப்பட்ட, மனிதன் கேட்ட. நான் பார்க்குற மனுஷனும் கடவுளும் பிரிஞ்சு போயிட்டாங்கம்மா. எங்கெங்க தப்பு நடந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு தெரியல, கடவுள் எப்படின்னு தெரியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், எங்கெங்கேயோ தேடி பார்க்க, எங்கெங்கேயோ ஓடி பார்க்க, இந்த மலையில தேடுறான், குகையில தேடுறான், எங்கெங்கேயோ தேடுறாம்மா. கிடைக்கலம்மா.
இந்த கிறிஸ்மஸில் நன்றா இருந்து கொள்ளலாம். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரி, நீ கேட்டிய, நீ ஆசைப்பட்டு கேட்டிய, அதான் இந்த கிறிஸ்மஸ். நீ கேட்டதை நான் கேட்டேன்ப்பா. நீ மோசே கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். நான் ரொம்ப சூப்பராக சொன்னப்பா. நீ சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை. நீ சொன்னது சரி. நான் என்ன பண்ண போகிறேன்? மோசே மாதிரி ஒருத்தரை நான் அனுப்ப போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் ஐயா குறைக்க மாட்டாங்க. பரிசுத்தமுள்ள மகிமையும் குறைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த பாவியாக மனுஷங்கிட்டே வந்து அழகாக பேசுவாங்க. ஆமென். அவளுக்காக மன்றாடுவாங்க. இன்றைக்கு உனக்கு எனக்கு பரிந்து பேசுகிற அந்த மேசியா ஒருத்தர் இருக்காருமா. இன்னைக்கு பரிந்து பேசுகிறவர் உண்டு. ஐயா, எப்படியாவது இந்த ஜனம் கெட்டு போக வேண்டாம், அழிந்து போக வேண்டாம், ஆண்டவரே இவளை மன்னித்தரலும் என்று சொல்லி மோசே மன்றாடினது போல உனக்காக எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ஒரு மேசியா உண்டு, ஒரு மோசே உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மோசே உண்டாக்கின அந்த ஒரு ஆலயத்தில் ஆண்டவர் ரொம்ப நாள் இருக்க முடியல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசு உண்டாக்கின அந்த ஆலயத்தில், அதாவது நீங்களும் நானும், நமக்குள்ள ஆண்டவர் வாசமாக இருப்பார். ஆண்டவர் வாசமாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த இடத்தை விட்டு வந்து ஆண்டோட பிரசன்னத்தை பெறாமல் போக வேண்டாம். ஆண்டோட பிரசன்னத்தை பெறாமல் போக வேண்டாம். இவ்வளவு நாள் ஆண்டோட பிரசன்னம் எப்படி தெரியுமா? சுகம் கிடைச்சா ஆண்டவரும் தெரியுது, பதில் கிடைச்சா ஆண்டவரும் தெரியுது. ஆனால் மோசைக்கு பிறகு நான் இருக்கிறவராகவே அவரை அறிந்து கொண்டான். விடுதலைனால அல்ல, பதில்னால அல்ல, சுகத்தினால அல்ல, ஆசீர்வாதத்தினால் அல்ல. இதெல்லாம் மோசைக்கு முன்னாடி அறிந்த காரியங்கள், மோசை இல்லாமல் அறிகிற காரியம். மோசை மூலமாக கர்த்தர் சொல்ற, அப்பா நான் இருக்கிற மாதிரியே நான் உங்ககிட்ட வர விரும்புகிறேன். ஆமென். ஆமாம், அருமையாவுளே, இன்றைக்கும் கிறிஸ்தவம் நன்மை பெற்ற பிறகுதான் ஆண்டவரை உணரக்கூடிய ஒரு அவல நிலையிலே காணப்படுகிறது. இல்லைம்மா, எனக்கு விடுவிக்காமற் போனாலும் இவர் தான் தெய்வம், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கண்டு கொண்டேன். மோசையிலும் பெரியவர் நம்மதில் உண்டு, நம்மதில் உண்டு. எல்லா கண்ணிலையும் மூடி இருக்கும்போது, ஐயா இது வரைக்கும் இந்த ஆண்டவர் குறித்து பல கேள்வி எனக்கு மனசில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லுகிறவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பி உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். காட் பிளஸ் யூமா. யாராவது இருக்கீங்களா? காட் பிளஸ் யூமா. வேறு யாராவது உண்டா? இந்த ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். God bless you, God bless you. Is there anyone else? வேறு யாரெങ്കിലും உண்டா? God bless you, God bless you. Amen. நீ கேட்டதாம்மா கடவுள், நீ கேட்ட கடவுள் தான் இவர், நீ ஆசைப்பட்ட கடவுள் தான் இவர். ஆமென். ஹல்லேலூயா. எது எங்கேயும் அலைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம். உனக்காக உன்கிட்டயே நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்தார். அவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் அறிந்து கொள்ளலாம் அவர் பரிசுத்தம் உள்ளவர்மா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிற அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த தேவன் தான் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேல். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் நோக்கத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். இதை நாங்கள் ஆசைப்பட்டது தானே, நாங்கள் கேட்டது தானே, இவ்வளோ நாள் காத்திருந்தோம் ஐயா. இதை தெரியாமல் தான் மனுஷன் எங்கெங்கேயோ போகிறான், என்னென்னமோ செய்கிறான் ஐயா. இந்த நாளில் தொடர்ந்து ஆவியானவர் தாமே இந்த செய்தியை தெளிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, ஏதாவது குறைகள், சந்தேகங்கள், பிரிவினைகள் இருக்கும் என்றால் ஆவியானவர் அதை இணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அவங்களை அறிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு தேவையான ஆண்டவர் நீர்தான் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வாதம். இந்த அன்பை, இந்த செய்தியை கேட்காத கோடான கோடி மக்கள் இங்கே உண்டே, அவங்களுக்கு போய் சொல்ல கிருபை தார் ஆண்டவரே. அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, நீ கேட்ட அந்த கடவுள் தான் இங்கே இருக்கிறார்ப்பா, நீ கேட்ட ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்பதை அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை கூற எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வாதம் வழிநடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.